அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு தாத்தா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாராம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிவி தெரியல போல இருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 3rd ஃப்ளோரில் போய் அந்த டிஷ் ஆண்டனா இருக்குல்ல, அதை சரி பண்ணுறேன்ட்டு அதை திருப்பியிருக்கிறார். திருப்பும்பொழுது ஸ்லிப்பாகி படக்குன்னு கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே அந்த ஸ்லோப் மாதிரி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோப் மாதிரி அதில் விழுந்துட்டோன்னே அவர் காலில் அந்த ஒயர் மாட்டி அதில் தொங்கிட்டு இருக்காரு. கீழேக்கும் நடுவுக்கும் மாடிக்கும் நடுவில் ரொம்ப சத்தமாக கீழே பார்த்து கேட்குறாரு, கீழே யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சத்தமாக கேட்டானா. சத்தம் பதில் வரல. திருப்பியும் பயங்கரமாக சத்தமாக என்ன பண்ணியிருக்காரு, கீழே யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்களேன், என்னை உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கத்திருக்காரு. சத்தம் ஒன்றும் ரிப்ளைவே இல்லை, யாரும் இல்லை கீழே. திருப்பியும் கத்திருக்கிறாரு, காப்பாற்றுங்களேன்ட்டு. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தொங்கிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவார், அடுத்தது எங்கே தான் போவோம், மேலே யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு வானத்தை பார்த்து கேட்டிருக்காரு. ஒன்றும் பதில் வரல. திருப்பி 2வது தடவை கேட்டிருக்காரு, மேலே யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்களேன்னு. உன் காலில் இருக்க அந்த ஒயரை கழட்டி விடு, உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சத்தம் இருக்குது. சத்தம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு திருப்பி கீழே பார்த்து, கீழே யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்களேன் நான். அப்போ என்ன அர்த்தம், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்னு தெரியும், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முள்ளே அவர் தரணுன்றது தான் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறதா அவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, காலில் இருக்க ஒயரை கழட்டி விடும், நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? காரியம் முடிஞ்சிருச்சு. கழட்டி விட்டா காப்பாற்றப்படுவேன், இருக்கிறான்னு தெரியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை அவர் வாயிலேருந்து வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தை செத்து போகாது, அந்த வார்த்தை இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த வார்த்தை நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த வார்த்தை இல்லவே இல்லைனாலும் அந்த வார்த்தை உருவாக்கப்படும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உருவாக்கவும் முடிக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. எதையும் உருவாக்கவும் எதையும் முடிக்கவும் அவரால் முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.